மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடகி. தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பான கட்டத்தை எட்டி நாளைக்கு என்ன நடக்கும், காலையில் நடக்கும், மத்தியானம் நடக்கும், சாயந்தரம் நடக்கும் தெரியாத அளவுக்கு பரபரப்பான கட்டத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணாமலை இதோ வந்துருவார்னு சொன்ன அண்ணாமலை இப்போ பாஜகவிலிருந்து முழுமையாக வெளியில் வந்துட்டார், ரிசைன் பண்ணிட்டார். நான் 24ஆம் ஆண்டிலேயே நான் சொல்லிவிட்டேன், நான் வெளியில் போகிறேன், நீங்கள் யாரையாவது பார்த்துங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் ரொம்ப நாகரிகமான அரசியல்வாதி. அதனால் நான் டெல்லிக்கு சென்று எல்லாரையுமே சந்தித்து நான் ஏன் வெளியே போகிறேன், என்னுடைய மன உளைச்சல் என்ன அப்படின்றதெல்லாம் அவங்ககிட்ட புரிய வச்சுட்டு நான் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும். தமிழ்நாட்டை எந்த காலத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அது மாதிரி மும்மொழி கொள்கை வந்தாலும் நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். மற்ற கட்சிகளை போல தான் அதிமுக மாதிரி, திமுக மாதிரி, மற்ற கட்சிகளைப் போல தான் பாஜகவும் எனக்கு ஒரு கட்சி, அவ்வளோதான். நான் பாஜகவில் இருந்ததுக்கு பிறகு இப்போது நான் வெளியே வந்துட்டு நான் ஒரு இயக்கத்தை இப்போ ஆரம்பிக்கிறேன், அப்துல் கலாமுடைய கனவை நிறைவேற்றும் விதமாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட நெடிய ஒரு நேரலை, இன்ஸ்டாகிராம் நேரலையை கொடுத்துட்டு ஒரு வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் நீங்கள் யார் வேணாலும் அவரோடு பணியாற்ற வேண்டும் விரும்பினால் நீங்கள் சேரலான்னு சொன்ன உடனே கடன்னு அது அந்த டிக்கெட்டிங் விழும்ல, இந்த லாட்ரி இது சுற்றும் போது ஒன்று பண்ணுவாங்க, அப்படியே நம்பர் மாறிக்கிட்டே இருக்கும், கடன்னு மாறணும். அந்த மாதிரி நம்பர் ஏறிக்கிட்டே இருக்குது. ஒரு சில மணி நேரங்களில் கிட்டத்தட்ட 3-4 லட்சமாக உறுப்பினர் எண்ணிக்கை அதிகமாச்சு. அப்புறம் 6 லட்சமாச்சு. நம்ம ஆலையில் பார்க்கும்போது 6 லட்சத்தை தாண்டி இருந்தது. இப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் ஏன் வந்திருக்கு? அப்போ அண்ணாமலை தேர்தலுக்கு முன்பாக வந்திருந்தால் அண்ணாமலை வெற்றி பெற்றிருப்பாரு அப்படின்னு பல பேர் பேசுகிறாங்க. ஆனால் இப்போ அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது, இயக்கம், அதை கட்சியாக மாறும். பின்னாடி அவரே சொல்லிட்டாரு, இது பின்னாடி கட்சியாக மாறும், தேர்தலில் கண்டிப்பாக போட்டி போடுவோம், உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக போட்டி போடுவோம் அப்படின்னு கணக்கு போட்டால் அப்போ வருகிற இடைத்தேர்தலையும் அவங்க களமிறங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் திடீர்னு அண்ணாமலை பாஜக மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார்? பாஜகவை என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லி 100 நாள் யாத்திரை எல்லாம் போனார். அப்போதே அவர் மீது பல கோடி ரூபாயை அவர் வசூல் பண்ணார், தன்னை வளர்த்து கொண்டார் அப்படின்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு. ஆனால் அப்படி இருந்தும் கூட அப்படி பாஜகவை கத்தி வளர்த்து மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போன அண்ணாமலை ஏன் அந்த பாஜகவிலிருந்து வெளியில் வந்திருக்கார் அப்படின்னா, இப்போதையே நடந்து முடிந்த 26 தேர்தலுடைய முடிவுகள் தான் அண்ணாமலையை இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளி இருக்கிறது. அப்போ இனிமேல் பாஜகவோட ஒரு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட முடியுமா அப்படின்னா, இங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன ட்விஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு ஊட்டிக்கு போயிருக்கார், குடும்பத்தோடு ஊட்டிக்கு போயிருக்காரு. அங்கே அவர் சில நாள் ஓய்வுக்கு இருக்கிறதுக்காக போயிருக்காருன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் ஊட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி சென்னையில் அவரை மிக முக்கியமான ஒரு நபர் சந்திக்க போகிறாரு, அதாவது அண்ணாமலை போய் அவர் சந்திக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் பரவன உடனே எல்லா ஊடகமும் சும்மாவே அவர் வீட்டு வாசலில் போய் நிற்பாங்க. உடனே எல்லாருமே நின்னாங்க. ஆனால் அப்படி எந்த சந்திப்பும் நடக்கலை. அவர் வழக்கம் போல் அவர் கிளம்பி ஊட்டிக்கு போயிட்டார். ஆனால் ஊட்டியில் வைத்து ஒரு சந்திப்பு நடந்ததாக ஒரு தகவல் சொல்லப்படுது. அது ரொம்ப ஆரோக்கியமான சந்திப்பாக இருந்ததாகவும், நிறைய விஷயங்கள் மனமிட்டு பேசியதாகவும், ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த சந்திப்பு வெளியில் தெரிய வேண்டாம் என்று சொன்னதுனால அவர் யாரை சந்தித்தார் என்ற தகவல் நமக்கு தெரிந்திருந்தாலும் அப்போ சொல்ல போகிறதில்லைன்னு நம்ம சொல்ல போகிறதில்லை. அவர் அண்ணாமலை தான் சந்தித்ததாக சொல்கிறாங்க, அண்ணாமலைக்கு வேண்டியவர்கள்லாம் சந்தித்ததாக சொல்கிறாங்க. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சில முக்கியமான அமைச்சர்கள்லாம், சில முக்கியமான நபர்களெல்லாம் ரஜினிகாந்தை ஊட்டியில் சந்தித்து பல்வேறு விஷயங்கள் பேசியதாக சொல்லப்படுது. இதன் பின்னணி என்ன அப்படின்றத நாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில் அண்ணாமலை இப்போ நேரலையில் பேசும்போது ரஜினிகாந்த் குறித்து ஒரு பெரிய விஷயத்தை உடைச்சி விட்டார். என்னென்னா, ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கு முன்பாக என்னை தான் கூப்பிட்டாரு, என்னை கட்சியில் சேர சொன்னார். நான் அதற்கு முன்பாகவே PL சந்தோஷுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டேன், நான் பாஜகவில் இணைந்து கொள்கிறேன் என்று சொல்லி என்னுடைய வேலையை நான் VRS கொடுத்து வெளில வரும்போது பாஜகவில் சேர்ந்துடுறேன்னு சொல்லிட்டேன். நான் இப்போ 3 விஷயம் எனக்கு முன்னாடி இருந்துச்சு. நான் 3 விஷயத்தை முக்கியமாக பார்த்தேன். என்னென்னா, ஒன்று தமிழ்நாட்டினுடைய நலன், இன்னொன்று ரஜினிகாந்தினுடைய அவருடைய நலன், அடுத்தது என்னுடைய நலன். நான் போய் ரஜினிகாந்தோடு சேர்ந்தால் அன்னைக்கு இருந்த காலகட்டம் வைரஸ் காலகட்டம், அப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதனால் பாதிப்பு ஏற்படும், அவருடைய ஹெல்த் விஷயங்கள், இதனால் ஏதாவது வேறு ஏதாவது மாற்றங்களோ அவருக்கு ஏதாவது சிக்கலோ வந்தால் அவருக்கு அது நல்லதல்ல என்பதனால் அவர் அழைத்தும் நான் மறுத்துவிட்டேன். PL சந்தோஷ் அவர்கள சொல்லிட்டதுனால அந்த வாக்குறுதியை மீறக்கூடாதுன்றதுனால நான் போய் பாஜகவில் சேர்ந்தேன்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நலன் அப்படின்னு வரும்போது நான் அங்கே எங்கேயுமே நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை அண்ணாமலை சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுக்காக அவர் தலைவராக இருந்த காலகட்டத்தில் ஒன்றுமே போங்கலைங்க. இங்கேருந்து பிடுங்கி இங்கே கூட எதுவும் நடக்கலை. அண்ணாமலை முழுக்க முழுக்க பொய், வாயை திறந்த பொய், அவ்வளோதான். அவர் செய்த பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னா, அவர் இங்கே வந்து யாரை எதிரியாக தீர்மானிக்கணும்னு தெரிஞ்சுக்கிச்சு. அவர் அதை டார்கெட் வச்சு தான் போயிட்டு இருந்தார். அவருடைய நோக்கம் வந்து அதிமுக இல்லை, மற்ற கட்சிகள் கிடையாது, சீமான் கிடையாது. அவர் டார்கெட்டு திமுக. ஏன்னா வலிமையான எதிராளியை அடித்தாதான், இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எதிர இருக்கிற வலிமையான ஆளை அடிச்சிங்கன்னா தான் நீங்கள் சின்ன பையனாக இருந்தால் கூட நீங்கள் பெரிய ஆளாக போற்றப்படுவீங்க, புகழப்படுவீங்க. அந்த டார்கெட்டை தான் இப்போ விஜயும் ஃபாலோ பண்ணார். அவர் வந்து அதிமுகவை சொல்லவே இல்லை, எனக்கு எதிரி வந்து திமுக தான், நானும் திமுகவை தான் போட்டி அப்படின்னு அதையே திரும்ப திரும்ப ஜெயிச்ச பிறகும் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தன்னுடைய பேரையும் தன்னுடைய வளர்ச்சியும் தன்னுடைய செல்வாக்கையும் உயர்த்தி கொண்டது அண்ணாமலை. இன்றைக்கி அண்ணாமலை கிட்ட பல 100 கோடிகள் வந்து சொத்து சேர்த்திருக்கிறதாக சொல்லப்படுது. அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? யார் காசு? உழைச்சார் அவர் வேலை பார்த்தது என்ன வேலை பார்த்தாரு? அவர் ஐபிஎஸ் அதிகாரி, 2-2.5 வருஷம் தான் வேலை பார்த்துருக்காருன்றாங்க. சரி, எத்தனையோ வருஷம் வேலை பார்த்தாலும் அவரால் அரசு கொடுத்த ஊதியத்தை தவிர வேறு ஒன்றும் எடுத்துருக்க முடியாது. அப்போ அவங்க மனைவி பேரில் பெங்களூரில் அவ்வளோ அவளுடைய ஏராளமான ஐடி நிறுவனங்கள் வேலை செய்கிறாங்க சொல்கிறாங்க, நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ ஏக்கரை வாங்கியிருக்காருன்னு சமீபத்தில் தான் அவருடைய நிலங்கள் வாங்கின விஷயங்கள்லாம் பட்டா, அதாவது டாக்குமெண்ட்லாம் வெளியில் வந்து மானம் போச்சு, கப்பல் ஏறிச்சு. இவர் லண்டன் போனது, இன்னும் பல ஊர்களுக்கு போனது, பல விஷயங்கள் பேசுனதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எங்கிருந்து இந்த பணமெல்லாம் வந்ததுன்னா அது பாஜக என்கிற அந்த கட்சியை வைத்துக்கொண்டு, அமலாக்கத்துறை வைத்துக்கொண்டு, ஐடி டிபார்ட்மெண்ட்டை வைத்துக்கொண்டு, இவர் அடிபொடிகளை வைத்துக்கொண்டு, விஜய் பாணியில் சொல்லணும்னா அல்லு சில்லுகளை வைத்துக்கொண்டு வசூல் பண்ணி தனக்கு மிகப்பெரிய செல்வாக்கை சேர்த்துக்கூட நினச்சா தனி கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு பணம் வசதி வந்துருச்சுன்னு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவர் வந்து இங்கே நிர்வாகத்தில் இருக்கும்போதே சொல்லிட்டாங்க. இப்போ அவர் தனி கட்சியாக போயிருக்காரு, அமித்ஷாவை பார்த்து பேசிட்டு. அதுவும் எப்படின்னா, இவர் கிளம்பிட்டாராம், அமித்ஷா டேட் கொடுக்க டைம் தரல, இவர் கிளம்பி ஏர்போர்ட் வரும்போது ஃபோன் வந்துச்சான், உடனே வண்டியை யூட்டன் அடிச்சு மறுபடியும் அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்தாராம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்தை பூதாகரமாக பேசுகிறாங்க இல்லையா. இவர் அந்த கட்சியினுடைய தலைவரை மீட் பண்ணுறாரு, இவரை போய் மீட் பண்ணுறாரு, எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு வந்தவுடனே நான் பேப்பர் போட்டாங்க, நான் வந்து இப்போ பாஜகவில் இல்லைங்க, நான் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறேன், அந்த இயக்கம் வந்து எல்லாருக்குமான இயக்கம், மாற்றம் கொண்டு வருகிற இயக்கம், எல்லாரும் அதில் இருக்கணும், நம்ம யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, ரொம்ப எளிமையாக இருக்கணும், நம்ம வந்து ரொம்ப ஆக்ரோஷம் காட்டக்கூடாது அப்படின்னு பச்சையாக போய் சொல்கிறார். அண்ணாமலை பழிவாங்கிற உணர்ச்சி உள்ளவர். அண்ணாமலை வெறுப்பு அரசியலை பரப்பியவர். தமிழ்நாட்டில் முதல்ல வெறுப்பு அரசியலை பரப்பியது சமீப காலத்தில் அது அண்ணாமலை தான். அதுவும் குறிப்பாக டிஎம்கே ஃபைல்ஸ்னு எடுத்துன்னு போய் கவர்னர்கிட்ட 2 முறை கொடுத்தாரு. இங்கே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த 2 முறை கொடுத்த ஃபைல்ஸில் ஒரே ஒரு ஃபைலையாவது எடுத்து தூசி தட்டி யாரையாவது ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, யார் மீதாவது வழக்குகள் வந்திருக்கா, அவர் கொடுத்த அந்த ஃபைல்கள் அது அத்தனையும் ஏற்கனவே தேர்தல் கமிஷனில் தாக்கல் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட்டை ஜெராக்ஸ் எடுத்துன்னு போய் கொடுத்துருக்காரு. 2 பெட்டி நிறைய தூக்கிட்டு போனார். அதனால தான் அவர் ஒரு பொய்யர்னு சொல்கிறோம். இப்போ அவர் ரொம்ப தன்னை நேர்மையான ஆளாக காமிச்சிக்கிட்டு இளைஞர்களை தன் பக்கமாக வசீகரிக்கிறதுக்கான வேலையை செய்கிறாரு. இதை நம்பி ஒரு விட்டில் பூச்சி கூட்டம் ஓடுது. இப்போ அவர் வந்து ஒரு இயக்கம்னு சொன்ன உடனே ஒரு 6 லட்சம் பேர் 7 லட்சம் பேர் சேர்றாங்கன்னா இது அவ்வளவு பேரும் வந்து ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு கூட்டம். இது இவருக்காக வந்து இவரை ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு கூட்டம். அது போய் இப்போ புதுசாக சேர்ற மாதிரி இது கிரவுண்ட் லெவல் ஒர்க். இதெல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இதை வைத்துக்கொண்டு அவர் வந்து தன்னை வந்து தமிழ்நாட்டில் நான் தூய சக்தியாக, இந்த ஒரு தூய சக்தின்னு வந்து இங்கே பூரா கோர சக்தியாக மாதிரி தெரியுது இல்லை நம்ம ஜோசப் விஜய் என்கிற முதலமைச்சர். இப்போ இவர் புதுசாக உள்ள வரார். இவருக்கு அவர் தூய சக்தின்னு பேர் வச்சுட்டு வந்தார்ல, இவருக்கு வேறு ஏதாவது ஒன்று பேர் வைக்க வேண்டியதுதான் புதுசாக. அதனால் அண்ணாமலை இப்போ அந்த மாதிரி வரார். வருவதனுடைய நோக்கம் என்னென்னா, ஏன்னா இப்போ தான் ஒரு தேர்தல் முடிஞ்சிருக்கு, உடனே ஒரு அமைப்பு அது வந்து பின்னால் வந்து அரசியல் கட்சியாக மாறும். நான் இப்போத்துலேருந்தே கிரவுண்ட் லெவலில் வேலை பார்க்குறேன், நம்ம எல்லாம் ஒன்றா சேருவோம், படித்தவர்கள்லாம் உள்ளே வரணும் போல். கூகுளில் பார்த்தா தமிழன் தான் வந்து சிஇஓவாக இருக்கான், இன்டெல்லில் பார்த்தா அவன் தான் இருக்கான், எந்த ஊருக்கு போனாலும் ஐடி நிறுவனங்களில் அவங்க தான் இருக்காங்க, உலக நாடுகள் முழுக்க நான் போனால் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது, தமிழன் தான் உட்காந்துருக்கான், இவங்க எல்லாம் சேர்ந்து இங்கே வந்து நிர்வாக ஆட்சிக்குள்ளே அவங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தமிழ்நாட்டை உயர்த்தணும் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் செயல்பாடுகள் அதெல்லாம் பூரா ஏமாத்து வேலை. என்னென்னா இதன் பின்னணியில் பிளான் பி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பிளான் பி அப்படின்னா, அது முழுக்க
அண்ணாமலையோட இந்த இயக்கம், அதன் பின்னணியில் உருவாக போகிற கட்சி, அது மக்கள்கிட்ட போய் பேச போகிற விஷயங்கள், அதன் மூலமாக கிடைக்கிற வெற்றிகள், அந்த வெற்றி யாருக்கான வெற்றியாக இருக்கும் அப்படின்னா 100%, 200% இல்லை, 5000% சொன்னால் கூட அது பாஜகவுக்காக தான் இருக்கும். பாஜக சொல்படி தான் இவர் இந்த கட்சியை ஆரம்பிக்கிறார், இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். ஏன்னா பாஜகவுக்கு இது போன்ற ஏராளமான RSS அமைப்புகள் இருக்கு. பின்புலத்தில் அவங்க இருக்காங்கன்னே தெரியாது. ஒரு திடீர்னு ஒரு சமூக சேவை அமைப்பு ஆரம்பிக்கும், அது பயங்கரமாக வேலை செய்யும், பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பின்னணி ஆரிஜின் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க RSSோட ஆளாக இருப்பாங்க. CPM கட்சியை சேர்ந்தவர் ரொம்ப தெளிவாக அதனுடைய நிர்வாக தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, 2500 RSS அமைப்புகள் இந்தியா முழுமைக்கு இருக்குது, அதில் இப்போ 2501வது அண்ணாமலையோட அமைப்பு அப்படின்னு சொல்கிறார். ஏன் சொல்கிறார் அதன்னா, அண்ணாமலை பின்னணியில் கண்டிப்பாக பாஜகவுடைய துணையோடு தான் இதை ஆரம்பிக்கிறார். தமிழ்நாட்டில் பாஜக தாமரை வளரவே மலராச்சு, என்ன குட்டிகரன் ஆச்சாலும் மலராச்சு, யார் மேலேயாவது ஒட்டிக்கிட்டு வந்தால் கூட மலர மாட்டேங்குது. இப்போ பாருங்கள், 4 இடத்துல போன வாட்டி இருந்தவங்க கூட இந்த ஒரு இடமா சுருங்கி போச்சு. பத்மராஜன் ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்காரு. இது ரொம்ப கொடூரமான வேலை. அவரும் அந்த ஊட்டி பக்கத்தில் எங்கே தான் ஜெயிச்சிருக்காரு. அதனால நம்ம தாமரைன்னு சொன்னால் இந்த மக்கள் நம்மளை ஓட ஓட விரட்டி அடிக்கிறாங்க. அப்போ அவங்க பாணிலேயே அவங்க கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஆளை விடுவோம். அது நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் யாருன்னா அண்ணாமலை தான். ஏற்கனவே அண்ணாமலை ஒரு பேர் வாங்கி வச்சிருக்காரு. இப்போ அவர் வந்து பாஜகவில் இல்லை, வெளியே போயிட்டாருன்னா அவர் மேலே க்ளீன் இமேஜ், நேர்மையாளர், மத அடையாளம் கிடைக்காது. ரொம்ப கரெக்டுப்பா, அது மதவாத சக்திக்கு பின்னாடி போக மாட்டாருப்பா, மதச்சார்பின்மையோடு பேசுவார்ப்பா. அவர் பார் பாஜகவே எதிர்க்கிறாருப்பா, மும்மொழி கொள்கை எதிர்க்கிறாருப்பா, அவர் இன்னும் பல விஷயங்கள் பேசுவார்ப்பா, மேகதாது ஒத்துக்க மாட்டாருப்பா, இப்படின்னு அவர் மேலே ஒரு பில்டப்பை இப்போ கலப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் வந்து விஜயனுடைய அமைச்சரவை கூட இல்லை, ட்ரெண்டிங் பண்ணுவானுங்க. ஏன்னா ட்ரெண்டிங்கில் தான் வாழ்க்கையை ஓட்டுறவங்க, அதை ரீல்ஸ் போட்டு வாழ்க்கையை ஓட்டுறவங்க. இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்லேயும் இல்லை, ரீல்ஸ்லேயும் இல்லை. ட்ரெண்டிங்கில் இருந்ததுன்னா அண்ணாமலை ஜி, இதுதான் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. அப்போ ரொம்ப தெளிவாக அவரும் சோசியல் மீடியாவை கையில் எடுத்திருக்காரு. அதற்காக பல கோடி ரூபாயை முதலீடு செய்வதற்கு கூட ஒரு முக்கியமான IT நிறுவன ஓனர் வந்து முன் வந்திருக்காராம், அவருடைய மொத்த செலவுகளையும் பார்த்து கொள்வதற்கு. அப்போ இந்த மாதிரிலாம் ஆள் வந்தால் யார் ஒன்றாலும் இயக்கம் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே, யார் ஒன்றாலும் இயக்கம் ஆரம்பிக்கலாம்னா நானும் ஆரம்பித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம லதா ரஜினிகாந்த். அவங்க என்னடா ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அவங்க வந்து மக்கள் மேடை அப்படின்னு ஏதோ ஒரு இயக்கத்தை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து நாங்கள் நற்பணிகள் செய்வோம், நல்லது பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணுவோன்ட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க தொடங்கி செஞ்ச விஷயங்கள்லாம் இப்போ மறுபடியும் தூசி தட்டியிருக்காங்க. ஏன் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, அதன் பின்னணியிலும் பல்வேறு ரகசியங்கள் ஒளிந்து கிடக்கிறது. ஊட்டி ரகசியங்களுக்குள்ள இந்த லதா ரஜினிகாந்தோடைய விஷயமும் உள்ளே வரும். அவங்க இப்படியெல்லாம் வெளிப்படையாக பேசுவதற்கு இதுக்கு முன்னாடி வந்து ரஜினிகாந்த் வந்து அனுமதி கொடுக்கல, இப்போ அனுமதி கொடுத்துட்டாரு போல இருக்கு. வெளிப்படையாக ஆமாங்க நான் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறேன்றாங்க. எது எப்படியோ தமிழ்நாட்டில் இப்போ விஜய் என்கிற இந்த சினிமா கவர்ச்சி அரசியல் உள்ளே வந்து அது ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சதுனால எல்லாரும் இனிமேல் நாமளும் இளைஞர்களை நோக்கி ஓடுவோன்ட்டு புது புது இயக்கங்கள், புது புது அமைப்புகள்லாம் உருவாக ஆரம்பிக்குது. இது மாதிரி உருவாகிறது நல்லது அப்படின்னா நிச்சயமாக நல்லது தான். ஆரோக்கியமான அரசியல் யார் வேணால் பண்ணலாம். ஆனால் அப்படி வருகிறவர்கள் நியாயமாக அடிப்படையில் குறைந்தபட்சமாவது அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அதை சுற்றி இருக்கிற மக்களுக்காகவது ஏதாவது ஒரு நன்மை செய்யணும், அல்லது அரசாங்கம் செய்கிற தவறுகளை தட்டி கேட்கணும். அரசாங்கம் செய்கிற செயல்களில் நல்லது இருந்தால் பாராட்டலாம், தப்பாக இருந்தால் சொல்லணும். தூங்குது அமைச்சரவை அப்படின்னு வச்சுங்க, முதலமைச்சர் ஒன்றுமே இல்லாமல் தேம்பேன்னு உட்காந்துருக்காருன்னா அவர் மண்டையிலே 2 கொட்டு நறுக்குன்னு வைக்கணும். நீங்கள் அமைச்சர் வேலை செய்யுங்க, உங்கள் அமைச்சர்கள் வேலை செய்ய மாட்டாங்க, விரட்டுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல சாமானிய பொதுமக்களுக்கும் அந்த உரிமை இருக்குது. இந்த இயக்கங்கள், அமைப்புகள், நற்பணி மன்றங்கள், மக்கள் இயக்கங்கள், மக்கள் மேடை இப்படின்னு யார் ஆரம்பித்தாலும் அவங்க எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கிறது. பட் இது எந்த லெவலுக்கு போய் அது வந்து சாத்தியமாக மாறும், எப்படி மாறும் அப்படின்றத தெரியல, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அண்ணாமலை ரஜினிகாந்துடைய மிகப்பெரிய செல்லப்பிள்ளையாக இருக்கிறவர். ரஜினிகாந்த் மீது அளவுக்கு அதிகமான அன்பை வைத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் கண்ட அரசியலை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் போக போக தான் தெரிய வரும். ஆனால் என்னை பொறுத்தவரை அண்ணாமலை பாஜகவால் களமிறக்கப்பட்ட பிளான் பியினுடைய
ஒரு ஓனர். பிளான் பியை எப்படி செயலாற்றுவது அப்படின்னு. இப்போ அண்ணாமலை களத்துக்குள்ளே வந்த உடனே விஜய்க்கு கொஞ்சம் அச்சம் ஏற்பட்டிருக்கும், விஜய்க்கு ஒரு கொஞ்சம் நடுக்கம் ஏற்பட்டிருக்கும், விஜய் கொஞ்சம் ஆடி போயிருப்பார். ஏன்னா யங்ஸ்டர்ஸாக இருக்கிற பல பேரும் அண்ணாமலையோடு ஏற்கனவே இருந்தவங்க தான். இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் ஃபேக் செய்திகளை பரப்புவதில் அண்ணாமலையுடைய ஆட்களுக்கும் அதிக பங்கு உண்டு. அண்ணாமலை வைத்திருந்த வார் ரூம் இருக்குல்ல, அந்த வார் ரூம் வந்து மிக பிரபல்யம். யாரை வேணாலும் டேமேஜ் பண்ணும், யாரை வேணாலும் தூக்கி விடும், யாரை வேணாலும் காலி பண்ணும் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் டர்ட்டி பாலிடிக்ஸை ஆரம்பித்து வைத்தவர் நம்முடைய அண்ணாமலை ஜி அவர்கள் தான். இந்த ஜி அவர்கள் தான் இந்த டர்ட்டி பாலிடிக்ஸை முதல்ல கொண்டு வந்தவர். அவருக்கு பிடிக்காதவர்களை ஹனி ட்ராப் பண்ணி பிடிச்சவர். ஹனி ட்ராப் பண்ணி பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளை பிடிச்சி, நம்ம கேடி ராகவன் மணியாட்டின கதைலாம் உங்களுக்கு தெரியும். அவரெல்லாம் எப்படி கேவலப்பட்டு வெளியே போனார். இப்போ மறுபடியும் அவர் வந்துட்டார் உள்ள. எந்த அடிப்படையில் உள்ள அவரை சேர்த்துக்கிட்டாங்களா நமக்கு தெரியல. ஆக மொத்தம் அவர் வந்துட்டார். பட் அண்ணாமலை ஒட்டுமொத்தமாக பாஜகவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். ஆக எப்படி வெளியேற்றப்பட்டாலும் இது வந்து பசுத்தோல் போர்த்தி கொண்டு வருகிற அந்த நரி கூட்டத்தில் ஒரு கூட்டம், குட்டி நரி தான் இது. அதனால் கொஞ்சம் இது வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் வளர்க்க முடியாது, நம்ம கஷ்டம். ஆனால் அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் மக்கள்கிட்ட என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் நமக்கு தெரியாது. ஏன்னா விஜயே மக்கள் நம்பிட்டாங்களே. விஜய் என்ன பண்ணிட்டார் இந்த நாட்டு மக்களுக்கு? அவர் ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரா? இதுவரை அவர் சொந்த காசில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்காரா? 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்தில் அதிகமாக பொதுமக்கள்கிட்ட பேசி பழகினதே பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட மூஞ்ச காட்டினதே பார்த்தீங்கன்னா சில எண்ணிக்கை விரல விட்டு எண்ணிடலாம். இங்கே வந்தார் அங்கே வந்தார்னு சொல்ல முடியும். ஆனால் மக்கள் வந்து 234 தொகுதிக்கு அவர் போகல, 18 தொகுதிக்கு தான் போனார். மக்கள் பெருவாரியான மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள். அவர் இன்றைக்கி முதலமைச்சராக உட்காந்துட்டார். இது இவர்கள் கண்ணை உறுத்துகிறது. அப்போ நம்மளும் போய் களத்தில் இறங்கி மக்கள்கிட்ட போவோம். இப்போ அண்ணாமலைக்கு ஒரே டார்கெட் வந்து திமுக கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க மக்களே. அண்ணாமலையுடைய ஒரே டார்கெட் திமுக இல்லை, அதிமுக இல்லை, வேறு எந்த அமைப்புகளும் கிடையாது. பாமகவோ அன்புமணி ராமதாஸோ சீமானோ இவரெல்லாம் கிடையாது. அவர் டார்கெட் வந்து முதலமைச்சராக இருக்கிற விஜய் மட்டும்தான். பட் டஃப் 2 பேருக்கும் தான். டஃப்பில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் வந்து 50 வயசு தாண்டிட்டார். அண்ணாமலை வந்து சின்ன பையன். அந்த அடிப்படையில் யங்ஸ்டராக இருக்கிற அண்ணாமலை கண்டிப்பாக கடுமையான ஃபைட் பண்ணுவார் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் இந்த பெட்ஷீட்டும் வந்து பாஜக பெட்ஷீட் தான். பார்ப்போம் இவர் என்ன செய்கிறாரு, எதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து மடமாற்றுகிறார், எப்படி இவருக்கு வந்து டஃப் கொடுக்க போகிறாங்க. தாவேக்காவுடைய அந்த வாரியர் கூட்டம், விர்ச்சுவல் வாரியர் கூட்டம், இவர் எப்படி வார் ரூம் எப்படி வேலை செய்ய போகுது, விர்ச்சுவல் வாரியர் எப்படி வேலை செய்ய போகிறாங்க, 2 பேரும் எப்படி வந்து யார் பெரியவன்னு அடித்து காட்ட போகிறாங்கன்றத வரும் நாட்களில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். யாருக்கிட்டையும் நம்ம மோதல் போக்கு இல்லைன்னு ரொம்ப மென்மையாக பேசியிருக்கிறார் அண்ணாமலை. அதெல்லாம் சும்மா பம்மாத்துங்க, அதெல்லாம் ஏமாத்து வேலை. வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.